ஹலோ ஹலோ சார், அம்மா, அண்ணே, அங்கிள், மாமி, என்ன ஆரியமும் காணும். இவ்வளவு பெரிய வீட்டுல ஒரு வேலைக்காரன் கூட இல்ல. அட்லீஸ்ட் ஒரு நாயாவது இருக்க வேணாம். நான் நினைச்சேன் பாய். ஹலோ, how are you? How do you do? என்ன உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்கிட்டா போச்சு. அடே, நீ தேவி தம்பியா? ஆமா பாபு. நீங்க எதுக்காக வந்தீங்க? உங்க அக்காவுக்கு போடணும் சோப்பு. இருக்காங்களா? அக்காவுக்கு தெரியுமா அங்கிள்? வயசும் கண்ணு இருந்தா கண்டிப்பா தெரியும். ஆமா, அங்கிள் தான் சொன்னேன். அதுக்கே 1000 முத்தம் கொடுக்கலாம். எங்க உங்க அக்கா? முறைக்காத. பிறந்த நாள் பரிசு கொடுக்கறதுக்காக கேட்டேன். எங்க கெஸ்டோட பேசிட்டு இருக்காங்களா? நீங்க தான் ஃபர்ஸ்ட் கெஸ்ட். முதல்ல முந்திரி கொட்ட மாதிரி வந்து நிக்கிறேனோ? சரி, என்ன மாதிரி அவன் ஆளா பறப்பான். அம்மா அப்பா எங்க? அம்மா அப்பாவா? அவங்கதான் எப்பவோ போயிட்டாங்களா? போயிட்டாங்க. நான் ஒருத்தன் ஆம்பளை இல்லாத வீட்டுல ஐயாவுக்கு நல்ல காலம்னு குடுகுடு பாண்டி மாதிரி அடிச்சுட்டே இருப்பேன். எனக்கு எல்லாம் தெரியும். சும்மா அப்படி கேட்டு பார்த்தேன். உங்க தாத்தா வந்து உங்க அம்மா அப்பா செத்து போனதை குறையா பட்டுக்கிட்டாரு என்கிட்ட சொல்லி. தாத்தாவா? அவர் எப்படி சொன்னாரு? அவர் தான் அதுக்கு முன்னாடியே போயிட்டாரு. ஏன் போனாரு? சரி, போயிட்டாரு விடு. அது எப்படி பேசுறேன்னு கேக்குறியா அவர்கிட்ட? அதாவது இந்த ஸ்டவ் ஜோசியம்னு ஒண்ணு பாப்பாங்க. அதுல வந்து ஆவியா என்கிட்ட வந்து பேசினாரு அவரு. நான் ஒருத்தன் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி ஓட்டர்ஸ் லிஸ்ட பார்க்காம வந்துட்டேன். சரி, அதை விட அக்கா எங்க? ஏப்பா, அவங்க இருக்காங்கல்ல? இருக்காங்க. அப்பா, கூப்பிட்டுமா? யார் கூப்பிடுறான்னு சொல்ல? நான் தான். சார் வந்திருக்காருன்னு சொல்லு போ. எந்த சாரு? பழச்சாரு. கேள்வி மேல கேள்வி கேட்காத. உங்க அக்கா கிட்ட போய் உங்க அவர் வந்திருக்காருன்னு சொல்லு. உங்களவரா? சொன்னா அதான். அதே அழுத்தமா சொல்லு. உங்க அக்கா மனசுல பதியட்டும். போ 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 போ. என்ன பாத்துற? ஸ்வீட் பாய். என்னது? குருவி ஒண்ணு வீட்டுக்குள்ள வந்துருச்சு. அதை துரத்தினேன். அது சரி, நீ யாரப்பா? என்ன பாட்டி? என்ன பாட்டி யாருன்னு கேக்குறீங்க? நான் தான் ஸ்ரீலஸ்ரீ ராபகதூர் சோமசேகரனின் புத்திரன், தனசேகரனின் செல்வகுமாரன், ராஜசேகரன் கை கொடுத்து. சரி, தொடாதப்பா. கோயில இருந்து வர்றேன். அப்பா, இன்னும் அந்த ஆச்சாரம் மாறவே இல்ல. அப்படியே இருக்குங்க. தாத்தா உயிரோட இருக்கும்போது கூட அவரை தொட விடாம இப்படிதான் தொந்தரவு பண்ணுவீங்க. அதெல்லாம் உனக்கு தெரியுமா? தெரியாத பண்ண. இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த ஸ்டவ் ஜோசியம் இல்ல, அது வேற. நான் வந்து சின்ன பையனா இருக்கும்போது தாத்தாவை ஆசையா சுத்தி வருவேன். அப்ப நான் பார்த்ததெல்லாம் என்ன, உங்க ரொமான்ஸ் தான். அதான் இப்படி டெவலப் ஆகி. ஐயோ, பக்கத்து பாரு, குட்டி பொண்ணாட்டம். இது தாத்தா பத்தி சொல்லிட்டு இருந்தேன். அவரு நம்மளாம் விட்டு போன அந்த நாள் நினைச்சா மனசு. அவர் போன அதே நாள் தான்ப்பா இன்னைக்கு. அப்படியா? ஆமா, தேவிதான் தாத்தா செத்து போன அதே நாள்ல பிறந்து தாத்தாவா வந்திருக்கான்னு நான் நினைக்கிறேன். ஐயோ, நான் நினைச்சதையே நீ சொல்றியப்பா. நானும் என்னமோ நினைக்கிறேன். அதையே நீங்களும் நினைச்சிட்டீங்கன்னா எனக்கு வசதி ஆயிடும். அதாவது தாத்தா மேல நான் வச்சிருந்தேன் ஒரு இது, அது அப்படியே தேவி கிட்ட டெவலப் பண்ணலான்னு இருக்கேன். பண்ணுப்பா, பண்ணு. பண்ற பாட்டி, பண்றேன். உங்களவர் சார் தேவி வராங்க. தேவி பார்த்தா தாத்தா மாதிரி இல்ல? ஹலோ தேவி, குட் மார்னிங். நீங்க எப்படி? பாட்டி குழந்தையா இருக்கும் போதே எனக்கு தெரியும். நான் குழந்தையா இருக்கும் போதே பாட்டிக்கு தெரியும். பை தி பை, கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஹாப்பி பர்த்டே. யாருக்கு பர்த்டே? உங்களுக்கு தான். உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு இன்னைக்கு தான் பர்த்டே. சோ எனக்கு என்னைக்கெல்லாம் பர்த்டே வருதோ அன்னைக்கெல்லாம் உங்களுக்கும் பர்த்டே வந்து ஆகணும். என்ன கப்சா கணக்குது? கடவுள் போட்ட கணக்கு தேவி. இதெல்லாம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. ஐ மீன் தி பர்த்டேஸ். many happy returns of the day. இப்ப இதை என்கிட்ட கொடுத்து ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க. Thank you. என்னம்மா இது இப்படி அலட்சியப்படுத்துறிய? நம்ம தாத்தாவுக்கு தெரிஞ்ச புள்ளமா? ஆமா, என்னோட தாத்தா மட்டும் இல்ல பாட்டி. இந்த ஊர்ல எந்தெந்த அழகான பொண்ணுங்களோட தாத்தா இருக்காங்களோ அத்தனை பேரும் இந்த பேரனுக்கு தெரியும். இனிமே எங்க மோப்பம் பிடிச்சு வந்துச்சு நேரா தாத்தா கிட்டே அனுப்பிடுவாமா. என்னப்பா இது படபடன்னு வெடிக்கிறா? ஒண்ணும் இல்ல, முதல்ல ஒரு படபடா, அப்புறம் ஒரு குழுகுழு, ஒரு சீரல், ஒரு சேரல். இதெல்லாம் எங்களுக்குள்ள சகஜமாயிடுச்சு. நான்சென்ஸ். என்ன மிஸ்டர் சகஜம்? பாத்தீங்களா, கோவம் வந்தா கூட முதட்டோரத்துல ஒரு புன்சிரிப்பு இருக்குது பாருங்க. இத பார்த்துதான் கிளியோபட்ரா கிட்ட சீசர் மயங்கினா. இப்ப நான் வந்து தேவி கிட்ட பர்த்டே பிரசன்ட் கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன்னு சொன்னேன். இத பாருங்க மிஸ்டர், இந்த மாதிரி பாலிஷ் பேச்செல்லாம் பஸ் ஸ்டாண்ட்ல ஓரமா ஒதுங்கி இருக்குதுங்களே, அதுங்க கிட்ட வச்சுக்கங்க, என்கிட்ட வேண்டாம். ஷட் அப், என்கிட்ட வேண்டாம்னு சொன்ன யூ கேன் கோ. பாத்து பாட்டி, ஒண்ணு இல்ல. அதாவது உங்களுக்கு எதுக்கெல்லாம் என்கிட்ட அன்பா பேசினா நீங்க தப்பா நினைச்சுப்பீங்களோ நினைச்சுதான் அவ அப்படி அல்சேஷனா கொலைச்சிட்டா. அதெல்லாம் தாத்தா என்கிட்ட எல்லாம் சொல்லி கொடுத்திருக்காரு. பெண்கள் எண்ணெயா கொதிக்கும் பொழுது நீ அப்பளமா பணிஞ்சிடறான்னு சொல்லியிருக்காரு. அதான் நான் அப்பளமாயிட்டேன்.
சரி அதை விடுங்க. இன்னைக்கு ஏதாவது பார்ட்டி டின்னர் ஏதாவது இருக்கா வீட்டுல? எதுக்கு பார்ட்டிப்பா? நல்லா இருக்கு. ஆமாமா அசிங்கம். சரி அப்ப சாயங்காலம் தேவி என்ன பண்ணும் பாப்போம்? தேவி சாயங்காலம் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போவா. நம்ம காமாட்சி இது நானும் காமாட்சியை தான் வழிபடுறது வழக்கம். எந்த காமாட்சி? காஞ்சி காமாட்சியா? இல்ல நம்ம வீட்டு பக்கத்துலயே இருக்கே அந்த கோயில். லோக்கல் காமாட்சி. அது போதும். நான் வரட்டுமா? இருந்துட்டு போப்பா, அவ அண்ணன் இப்ப வந்துருவான். ஒரு வர. சரி அப்ப நான் வரேன். வணக்கம். பூதா கமலச்சந்திர சோபனா விஷ்ணுபத்ரி வைஷ்ணவீசா வராரோஹாச்சாரங்கினி ஹரிப்பிரியா தேவதேவி மகாலட்சுமி சுந்தரி. ஹாய் தேவி. ஹலோ. தேவி, உன் பர்த்டேக்காக நான் ஆசையா பொக்கே எல்லாம் கொண்டு வந்தேன். ஆனா என்ன நீ இன்சல்ட் பண்ணிட்ட. அதை கூட நான் ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிட்டேன். என்ன காரணம் தெரியுமா? ஒரு சிற்பி ஒரு சிலைய ஒளியால செதுக்குறான்னா அது அவனுக்கு அந்த சிலை மேல இருக்கிற ஆத்திரம் இல்ல, அது மேல இருக்கிற அக்கறை, ஆசை. அதனால நான் உன் ஆத்திரத்தை கூட ஆசையா எடுத்துக்கிறேன். நீ எங்க போனாலும் நான் உன்னையே சுத்தி சுத்தி வரேனே, அதுக்கு என்ன காரணம்? எனக்கு வேற பெண்ணே கிடைக்க மாட்டாள. பலதையும் தேடுறவன் பிச்சைக்காரன், உன்னையே தேடுறவன் பக்தன். ஐ மீன் உன்னையே. ஸ்வீட் எடுத்துக்க பிரதாப். இரு காஃபி கொண்டு வரேன். ஆமா சங்கர், என்ன ஸ்வீட் எல்லாம்? என்ன விசேஷம்? நேத்திக்கு தேவியோட பிறந்த நாள், நீதான் வல்லியே. ஐயோ ஐம் சாரி. அதான் எப்பவும் போல தேவி என்ன வெல்கம் பண்ணாம கோவமா இருக்காளா? தேவி இத பாரு, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இந்த மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் ஜாப்ல ஊர் சுத்துறதுதான் வேலை. அதுல ஒண்ணு மறந்துட்டேன். நான் உங்களை மறந்தேனா? பிரதாப் வரலன்னாலும் அவருக்காக ஸ்வீட் எடுத்து வைங்கன்னு பாட்டிக்கிட்ட மறக்காம சொன்னேன் இல்ல. எக்ஸ்கியூஸ் தான் கேட்டேனே, அப்புறம் என்ன? நோ எக்ஸ்கியூஸ். யாரா இருந்தாலும் தப்பு பண்ணா நான் தாங்க மாட்டேன், அவ்வளவுதான். தேவி தேவி பாத்தியாடா சங்கர், அவளைத்தான் நான் சின்ன குழந்தைன்னு பாத்துட்டு இருக்கேன். அவளா தப்பு பண்ண மாட்டா, தப்பு பண்றத விட மாட்டா. பிரதாப் பை த பை, ராஜான்னு ஒருத்தர் இருக்கானே, அதான்ப்பா ராவ்பூதர் ஃபேமிலி உன் ஃப்ரெண்டு. ஆமா அவனுக்கு அவன் தேவி பின்னாடியே சுத்திட்டு இருக்கானா. நேத்து கூட இன்விடேஷன்லாம் பர்த்டேக்கு வந்திருக்கான். பெருசா பொக்கே ஒன்று பிரசன்ட் பண்ணிருக்கான். ஐ டோன்ட் லைக் ஆல் தீஸ் திங்ஸ். அவன் ஒரு ஜாலி டைப் சங்கர். அவனுக்கு ஜாலியா இருக்கலாம்ப்பா, ஆனா நம்ம பத்தி 4 பேர் கேலியா பேசிட கூடாது இல்லையா? இத பாரு, அவன் ஃப்ரெண்டுன்னு சொல்ற, இந்த மாதிரி பின்னாடி சுத்துற வேலையெல்லாம் வேண்டாம்னு கண்டிச்சு சொல்லு. நான் வரேன். எங்க புறப்பட்ட? புதுசா சீஃப் டாக்டர் இன்னைக்கு சார்ஜ் எடுக்கிறாரு. ஹாஸ்பிடல் சீக்கிரம் போகணும். மட்டுமா? இந்த மாதிரி பின்னாடி சுத்துற வேலையெல்லாம் வேண்டாம்னு கண்டிச்சு சொல்லு. நானா எப்படி ராஜா கிட்ட சொல்றது? யாரையாவது விட்டுதான் சொல்ல சொல்லணும். இதுக்கு நான் தான் கிடைச்சனா? என்னால முடியாது, நிச்சயமா முடியாது. இத நீங்க தான் ராஜா கிட்ட சொல்லணும். ப்ளீஸ் பேபிமா. அம்மா என்ன எக்ஸ்ட்ரா? ஒரு மரியாதை தான். மரியாதையில வயசு ஏறுதுல்ல. ஓகே பேபி. கரெக்ட். ஆஸ் a ஃப்ரெண்ட் நான் ராஜாக்கு அட்வைஸ் பண்ணா நான் பொறாமையில பேசுறேன்னு அவன் நினைப்பான். இந்த விஷயத்த ராஜா கிட்ட போய் சொல்றதுல எனக்கு சந்தோஷம்தான். பட் நான் போய் சொன்னா இவளை நம்ம ஒதுக்குறோமே, அதனால இந்த பேபிக்கு ஓர வஞ்சனைன்னு ராஜா நினைக்க மாட்டானா? நிச்சயமா நினைக்க மாட்டான். வஞ்சனையை நினைக்கிற வயசா இது? என்னது? வாழ்த்துற வயசுன்னு சொல்றேன். எப்படியோ என் பாரத்தை நீங்க ஏத்துக்கணும் பேபி. இந்த எல்லோ ட்ரெஸ்ல சும்மா ஓஹோன்னு இருக்கீங்க. சம்திங் லைக் an angel. ஒரு தேவதை போய் சொன்னா எப்படி? தேவையில்லாம நான் போய் சொன்னா எப்படி? உங்க அபிப்பிராயம் என்ன? ஸ்வீட் பிரதாப், நானே ராஜா போய் பாக்குறேன். நானே இதை தடுக்கிறேன். ராஜா அட்ரஸ்? பேபியா? வாங்க. ஹலோ ராஜா, எப்படி இருக்க? இருக்கேன். எங்க எவ்வளவு தூரம்? சொல்றேன். நான் இப்ப நேரா எங்க இருந்து வரேன் தெரியுமா? கெட்டப்ப பார்த்தா மேக்கப் ரூம்ல இருந்து வர மாதிரி இருக்குது. அதான் இல்ல, நேரா தேவி கிட்ட இருந்து வர்றேன்.
Are you all right? ஆ? இந்த சீட் ஒண்ணும் உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? இங்க உட்காரீங்களா இங்க உட்காரீங்களா? Are you all right? ஓகே எப்படி வந்தீங்க? டாக்ஸில ஐயோ கலப்பா இருப்பீங்களா இது? பாய் பாய் என்ன நீங்க உட்காருங்க உட்காருங்க. என்னங்க? இந்த ஃப்ரிட்ஜ்ல என்னென்ன ஜூஸ் இருக்கோ எல்லாத்தையும் போட்டு கலந்து காக்டெயில வேணா பிடிக்காதா? சரி ஒரு ஆப்பிள் ஜூஸ் பெரிய கிளாஸ்ல கோல்டா சீக்கிரம் அந்த டேபிள்ல எடுத்து வை இவங்களுக்காக. சீக்கிரம் ஓடு. சரிங்க. நிக்காத ஓடு. அடே அப்பா தேவி கிட்ட இருந்து வர்றேன்னு சொன்னதுக்கே எவ்வளவுன்னா தேவியே இப்ப இங்க வந்து வரல வந்துட்டா இந்த இடத்தை அப்படியே பக்கிங்ஹாம் பேலஸ் மாதிரி மாத்திருவேன். லண்டன்ல ஏதோ டயானாவுக்கு கல்யாணம் நடந்ததுன்னு சொன்னாங்களே, உலகமே பார்க்காத பெரிய கல்யாணம்னு, அதெல்லாம் எந்த மூலைன்னு சொல்ற அளவுக்கு ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்றதுதான் என் வேலை. ஒண்ணு சொல்றேன். சொல்லு ராஜா. தேவி பெட்ல படுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, ஆ. நானும் கூட படுத்துறேன். என்ன பண்ணி என்னங்க தேவி உடம்பு முடியாம பெட்ல படுத்துட்டானா நானும் மனசு ஒடிஞ்சு பெட்ல படுத்துருவேன்னு சொன்னேன். ஓஹோ இப்ப அங்க வந்து யமன் பாசக்கயிறு வீசுறான்னு வச்சுங்க, ஆ. கப்புரு பாஞ்சு பாசக்கயிறு பிடிச்சிட்டு அப்பா உனக்கு உயிர் தானே வேணும், தேவியை விட்டுடு என்ன எடுத்துக்கோன்னு என் ஆயுசு கம்ப்ளீட்டா தேவி கணக்குல எழுதிரியான்னு